கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள். அதனால என்ன பயன் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது, எப்படிப்பட்ட நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அவருடைய கற்பனையின்படி நாம் நடந்து கொள்வதர் என்ற தலைப்பில் தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம் தொடக்கம் 3 வரையான பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவது காரியமாக நாம் அவருடைய கற்பனைகளின் நடப்பதால் நாம் அவரை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளின்படி நாம் கை கொள்கிறதினால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிகிறோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. பிரியமானவர்களே, நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளின்படி நடவாமல் போனால் நம்ம பொய்யனாயிருக்கிறோம். பொய்யர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. அப்ப அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளின் நடக்கிறவர்களான நாம் அவரை அறிந்திருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் இங்கே பார்க்கக்கூடியதாக ஒன்றாக தெரிகிறது. ஏனென்றால் யோவான் 17வது அதிகாரத்திலே அங்கே 3வது வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை அறிவது தான் எங்களுக்கு நித்திய ஜீவன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கற்பனைகளை நடக்கும் பொழுது நாம் அவரை இன்னும் ஆழமாய் அறிகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் ஆழமாய் அறிகிறவர்களாய் இருக்கிறோம். அங்கே அதே மாதிரி 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்துவுக்கு ஊடாக எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவின் வாசனை நம்மளுக்குள்ளாக வெளிப்படும். அந்த வாசனை பாருங்க, நம்ம இந்த ஆருக்கு தான் இந்த வாசனை போகணும், இவருக்கு போகக்கூடாதுன்னு நம்மளை சொல்ல முடியாது. அவை நம்மள இருக்கிற வாசனை அங்கே அந்த பகுதியில் இருக்கிற முழு பேருக்கும், அந்த குறிப்பிட்ட பகுதியில் என்ன பேருக்குமே அது வாசனையாக வெளிப்படும். அல்லேலூயா. அதுபோல தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதனால மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். எப்படி? அந்த வாசனையாய் கிறிஸ்து இயேசு எங்களுக்குள் இருக்கிறது ஒரு வாசனையாய் மற்றவர்களுக்கு தெரிய பெறும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதனால் 1 பேதுரு 2:20 முதல் பகுதி சொல்லுகிறது, உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் தப்புவோம். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்புறதுக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருத்தல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. பவுல் அழகா சொல்லுகிறார் பிலிப்பியர் 3:8, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்ட காரணம் என்னென்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிறது என்பது அது ஆழம் அகலமற்ற ஒரு பெரிய தங்க சுரங்கமாக இருக்கிறது. தோண்டிக்கொண்டே போகலாம், தேடிக்கொண்டே போகலாம். ஆகவே பிரியமானவர், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்க நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் அவரை அறிந்திருக்கிறோம். இன்னும் ஆழமாய் அறிந்து கொண்டே இருக்கிற அந்த கிருபை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையை நாம் சற்று சிந்திப்போம். நாம் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய கற்பனைகளின்படி நடக்க எங்களை அர்ப்பணிப்போம். இன்னும் ஆழமாய் அவரை அறிந்து கொள்வோம். கர்த்தர் தான் உங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட கிருபைக்குள் நடத்துவாராக. God bless you all.